வணக்கம். வணக்கம். என்ன உங்க கட்சி தலைவர் எல்லாரும் வந்து சுற்றுலா போயிட்டு இருக்காங்க. இவர் ஆன்மீக பயணமா திருச்செந்தூர் போயிருக்காரு. நாளைக்கு சீரடி போறாருன்னு சொல்றாங்க. என்ன விஷயம்? வெற்றி பெறுவதற்கு முன்னாடி போயிட்டு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர போறாரு. ஆட்சி அமைத்துக்கு முன்னாடி திக்விஜயம் வந்து அவசியம்னு சொல்லுவாங்க. அது ஆனா அவர் வந்து சுற்றுலா போல. அங்க அந்த பகுதியில இருக்க மக்களையும் சேர்த்து தான் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடியே முதல்லயே வந்து நிர்வாகிகள் மீட்டிங் முடிச்சுட்டு தான் கிளம்புனாரு. எலக்ஷன் முடிஞ்ச அடுத்த 2 நாள்லயே 2 நிர்வாகிகள் மீட்டிங் நடந்துச்சு. கேண்டிடேட்ஸ் கிட்ட பேசியிருக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ்க்கு திரும்ப காணொலி காட்சி மூலமா ரெகுலரா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராங் ரூம்லலாம் வந்து கலவரம் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்ற நியூஸ் வச்சு அதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்ச கையோட நாங்க ஓடல. ஓடுற ஆளுங்க நாங்க இல்ல. எல்லாத்தையும் வேலைய முடிச்சுட்டு கடவுளையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு கவுண்டிங் வரப்போறாரு. இப்ப இன்னைக்கு விஜய் அங்க கோயிலுக்கு போகும்போது, அவர் வந்து வெளியில அந்த படிவத்துலலாம் கையெழுத்து போட்டுட்டு போறாரு. அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும். ஆனா இப்ப வேற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சில அமைப்புகள். என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட பாடிகார்ட்ல ஒருத்தர் வந்து இஸ்லாமியர். அவர் வந்து எந்த அடிப்படையில கோயிலுக்குள்ள போனாரு? அவருக்கு யார் அனுமதி குடுத்தது? இது வந்து ஆகம விதிகளுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இல்ல எனக்கு நான் வந்து ஹிந்துசம் பிராக்டிஸ் பண்றேன்ற முறையிலேயே சொல்றேன். கோயிலுக்குள்ள யாரும் போலாம். கருவறைக்குள்ள அந்த சாமி கும்புற இடத்துக்குள்ள தான் வந்து வெளியூர்க்காரங்க, மத்த மதத்துக்காரங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. கொடிமரத்த தாண்டியே போக்கூடாதுன்னு ஆமா. சொல்றாங்க. அது என்னன்னா வந்து அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட போறதுக்கு அந்த பர்ப்பஸ் உங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க வந்து அந்த ஆர்க்கிடெக்சர பார்க்க போலாம். வெளியூர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து வராங்க இல்லீங்களா? அவங்கலாம் வந்து கோயிலுகளுக்குள்ள போய் அந்த கல்வெட்ட நம்மலாம் அப்படி பார்க்க மாட்டோம். நம்ம சாமி பார்ப்போம், விபூதி வாங்கி செவுத்து மேல போட்டு வந்துருவோம். ஆனா வெளியூர்ல இருந்து வர்றவங்க அந்த ஒரு ஆர்க்கிடெக்சரையும், ஒரு கல்வெட்டையும் நின்னு ரசிச்சு, அத படிச்சு அவன் கத்துக்கிட்டு போயிடுவான். அதனால வெளியூர், வெளி மாநிலத்து மத்த மதத்துக்காரங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹம்பகான ஒரு விஷயம். அது எல்லாரும் போவாங்க. 2வது இந்த இடத்துல இது புரோட்டோகால். அவருக்கு வந்து ஒரு பாடி கார்டுன்னு இருக்கும்போது, அந்த பாடி கார்டு பெர்மிஷனோட இருக்கும்போது, அவர் அங்க போணும். யார் பாதுகாப்பா இல்லாட்டி? இப்ப நாளைக்கே சொல்றேன், ஐயா மோடி வராரு. அவருக்கு Z+ செக்யூரிட்டி இருக்கு. அந்த Z+ல வந்து அப்ப ஹிந்துஸ் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லப் போறீங்களா? ராம கோயில் அந்த பூஜை பண்ணும்போது என்ன கும்பாபிஷேகம் பண்ணும்போது, பிரதிஷ்டை பண்ணும்போது, அவரு போட்டிருந்த மாரியே வெள்ள வேட்டி, வெள்ள சட்டை அந்த துண்டு போட்டுக்கிட்டு கூட பாடி கார்ட்ஸ் வந்தாங்க. இப்ப அதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு போலீஸ் ஆஃபீசர், இல்ல ஒரு மிலிட்டரி ஆஃபீசர், எஸ்பிஜிக்கு புரமோட் ஆகுறாரு. பிகாஸ் ஹி இஸ் ஒரு கிறிஸ்டியனோ, முஸ்லிமோ வெளில போன்னு சொல்வீங்களா? இது டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? அப்ப அவர் அங்க வரலாம். அப்ப அவர் இங்க புரொடெக்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்வீங்களா? எவ்வளவு ஒரு லேமான கேள்வி பாருங்களேன். கேட்கறதுக்கு கேள்வி இல்ல, அரசியல்ல அறிவு இல்லன்ற காரணத்துக்காக நீங்க என்ன வேணா கேட்பீங்களா? கேட்டவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல. நான் பொதுவா தான் சொன்னேன். அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப லேமு. என்னத்தையாவது சொல்லிடலாமா அப்படின்ட்டு. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த கோயிலுக்குள்ள இந்த மாரி மாற்று மதத்தினர் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, அந்த இடத்துல ஏதாவது சண்டை போட போறாங்க. இல்லாது இவங்க ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டா அந்த மாரி ஏதாவது இருக்க போகுது. மட்டன் சாப்பிட்டு தான் முருகர் கோயிலுக்கு போறேன்னு சொல்றவரு எல்லாரும் ஓகே சொல்றீங்க. இப்ப ஆச்சாரமா கூட வர பாடி கார்ட வந்து இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. அதனால வந்து இதான் சொன்னேன். இதெல்லாம் விளக்கம் இல்ல. அப்படிதான் அது ஹெச்ஆர்என்சி பார்த்துக்குவாங்க. அண்ணன் கொஞ்சம் வேற வேலைய பார்க்கலாம். இப்ப 30ஆம் தேதியும் வேட்பாளர்கள சந்திக்க போறதா சொல்றாங்க. ரெசார்ட் பாலிடிக்ஸ் ஏதாவது நடக்க போதா? அதனால இப்பயே ரெடி ஆகுறீங்களா? இல்ல அறுதி பெரும்பான்மையில வர கட்சிக்கு ரிசார்ட் பாலிடிக்ஸ் தேவையில்ல இல்லையா? அந்த கட்சியில எம்எல்ஏ வித்து வாங்குறவங்களுக்கு தான் அந்த குதிரை பேரம்லாம். அப்படி எதுவும் தாவேக்காக்கு ஐடியா இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. கவுண்டிங் அன்னைக்கு இன்னும் என்னென்னலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே 2, 3 இடத்துல வந்து சம்பவங்கள் நடக்குது. எக்மோர்லயே வந்து ராஜ்மோகன் அண்ணன் நிக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஓப்பனா அட்டாக் வருது. நீங்க ஹார்பர்ல பார்த்திருக்கலாம். அங்க கேண்டிடேட் மேலேயே கேண்டிடேட் பாயிற நிலைமைக்கு திமுக பயத்துல இருக்கு. திமுகவின் ஊதுகுழல்கள் ஏற்கனவே வந்து கதற ஆரம்பிச்சுட்டாங்க ஆன்லைன்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் திமுக போகும். அதையும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அது எப்படி ஷிஃப்ட் பேசிஸ்ல வந்து ஸ்ட்ராங் ரூம பார்க்குறோம். எவ்வளோ பேர் தனித்தனியாலாம் போகக்கூடாது. ஏன்னா எதையும் செய்வோம். ஏன்னா அன்னைக்கு கவுண்டிங்ல வந்து கேண்டிடேட் இருக்கணும். கேம்பெயின் மேனேஜர் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரெகுலரா கோஆர்டினேட்டடா இருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க திமுகல பார்த்தீங்கன்னா. தாவேக்கா தனித்தனியா இருக்கிறாங்க. தலைமை பேசலன்னு அப்படிலாம் இல்லப்பான்றது இப்ப வெளிப்படையா தெரியுது. இப்ப இந்த எலக்ஷன் முன்னாடி இருந்த வரைக்கும் இருந்த திரைய மீடியா வச்சிருந்த திரைய நீக்கிடுச்சு. அதனால நடக்கிறது வெளியில தெரியுது. மத்தபடி நடந்துகிட்டே தான் இருந்துச்சு இதெல்லாம் எப்பயுமே. ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல தாவேக்காக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அறுதி பெரும்பான்மை வருவாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஏன்னா அது எலக்ஷன் டேக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்த சர்வேலாம் வேற. ஏன்னா அந்த போல் சர்வேஸ்லாம் உங்களுக்கே தெரியும். சும்மா ஒரு நம்பர்ஸ் வச்சு எடுக்கிறது தான். அந்த அவ்வளோ பெரிய எக்ஸ்டென்சிவ் நம்பர்ஸ் யாராலும் கவர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியாது. அது வேள அவங்க என்னென்ன செஃபாலஜிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த 5.25 கோடி வாக்காளர்கள் சேர்ந்து ஒரு 4,90,00,000 வாக்காளர்கள் இறங்கி ஒரு சம்பவம் பண்ணாங்க இல்லைங்களா? இதுதான் பெரிய சர்வே. அவ்வளோ பெரிய கூட்டம் களத்துல இறங்கும்போதே அது வந்து ஒரு ஒரு சமிகை, ஒரு செய்திய வந்து பாஸ் பண்ணுது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அந்த செய்தி பரவுது. இந்த மாரி வந்து 2 கட்சிய வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு, நீ இல்லன்னா நான், நான் இல்லன்னா நீன்னு அரசியல் பண்ணும்போது, மக்களுக்கு அந்த அரசியல் மேல ஒரு வெறுப்பு இருக்கு.
வீட்டிலேருந்து 10 நிமிஷம் தூரத்தில் பூத் இருந்தால் கூட அந்த பூத்துக்கு போய் ஓட்டு போடணுமான்னு யோசிக்கிற மக்கள் மத்தியில் 10 மணி நேர டிராவலை நீங்கள் 20 மணி நேரமாக மாற்றினாலும் பொம்பளை பிள்ளைங்கள்லேருந்து குழந்தைங்க வச்சிருக்க பேரண்ட்ஸ் வரைக்கும் வெயில்ல வெக்கையில் பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் போய் நின்று ஓட்டை போட்டுட்டு வீட்டுக்கு போன ஒரு நிலைமை இருக்குல்ல. இது ஒரு செய்தி, இட்ஸ் அ மெசேஜ். அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஒரு புது அரசியலுக்கான காலம் வந்துருச்சு, விடிவு வந்துருச்சு, ஒரு தலைவனுக்கான நாள் தொடங்கிடுச்சு. திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் அ நியூ பொலிட்டிக்கல் ஈரா அப்படின்னு அது முன்னறிவிக்குது. இதுக்கப்புறமா அதை மறைக்க முடியாது. இன்னொரு 4 நாள் அதை பற்றி பேசுவாங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதுவும் மாறிடும். வரலாறு காணாத வாக்குப்பதிவுன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை மறுக்கிறாங்க சிலர். அப்படிலாம் உருட்டாதீங்க, எப்பவும் போல தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அப்படியே வந்து பெரிய அலையெல்லாம் ஒன்றும் உருவாயிரல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே உருட்டுறாங்கன்னு. பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகம் இல்லை இருண்டு உருட்டுறாங்கன்னு இதை சொல்கிறாங்க. இல்லை, நான் தான் அவங்கள தான் சொல்கிறேன் உருட்டுறாங்கன்னு. ஏன்னா நம்பர்ஸ்னு எப்பயுமே நம்ம வந்து நம்பர்ஸ் தான் பேசுகிறோம். கண்ணதற்கு ஒரு நம்பர் இருக்கும்போது அதை வந்து மறுதளிக்கிறது வந்து எந்த விதமான ஒரு லாஜிக் எனக்கு தெரியல. எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ இது வந்து முதல் முறை இல்லை. நம்ம 2004 to 7-8 வந்து ஒரு எஸ்ஐஆர் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். இது நம்ம வந்து சென்சஸ்க்கு அப்புறம் எலெக்ஷனோ டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் எலெக்ஷனோ எதுவுமே புதுசு இல்லை, எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இந்த 52 இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் இந்த ஒரு 75 ஆண்டு கால அரசியல்ல இந்த 80% மார்க்கை தமிழ்நாடு தொடவே இல்லையே. நான் 85க்கு அப்புறம் வரேன். இந்த 80% மார்க்ன்ற நம்பரை தொடவே இல்லையே தமிழ்நாடு. இதை ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க? நீங்க அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பேசணும்னா கூட நம்ம பேசலாம். 2021 தேர்தல் வந்து 6,28,00,000 தான் வாக்காளர்களோட எண்ணிக்கை. சற்றொப்ப 73% வாக்கு பதிவாயிருக்கு. 4,57,00,000 வாக்காளர்கள் தான் அப்சல்யூட் நம்பர்ஸ். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இந்த எஸ்ஐஆர் ப்ரொசீஜர்ல 70 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதா டேட்டா சொல்லுது. உண்மை என்னன்னா 1 கோடி வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க. 97 லட்சத்தி சொச்சம். இந்த 70 லட்சத்துக்கும் இந்த 97 லட்சத்துக்கும் நடுவில் இருக்க கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 27 லட்சம் புது வாக்காளர்கள். 2021 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு 26 தேர்தலுக்கு நடுவில் 18 வயசு, 19, 20, 21, 22ன்னு 5 வருஷத்துல 5 வருட வயசு பெற்றவங்க வந்து ஓட்டு வாங்கின கணக்கு ஒன்று. 35, 45, 60 வயசுல இருந்தவங்க கூட பல பேர் ஓட்டை பெருசா கன்சிடர் பண்ணாதவங்க இந்த வாட்டி ஓட்டை தேடி ஓட்டு வாங்கினவங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 27 லட்சம் வாக்காளர்கள். இப்ப நம்ம நம்பர் என்ன பார்க்கணும்னா, இந்த 4,57,00,000 வாக்கு பதிவாயிருக்கு இல்லையா 2021ல, இதுக்குள்ள நீக்கப்பட்ட 97 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸும் ஒளிஞ்சிருக்கிறாங்கன்றதா உண்மை. ஒரு உண்மையா வாக்கு இருக்கிற ஒருத்தன் போடுவான், போடாம இருப்பான். ஆனா ஒரு பொய்யான வாக்க, ஒரு கள்ள ஓட்டை எடுத்து வச்சிருக்கிற அரசியல் கட்சி எப்படி போடாம இருக்கும்? அப்போ இந்த 97 லட்சத்துல பெருவாரியான வாக்கு பதிவாயிருக்கும்ன்றதான் லாஜிக். இப்ப நான் என்ன சொல்றேன், பெருவாரியான வாக்கு வேணாம், ஒரு மைனாரிட்டி, ஒரு 1/3 பதிவாயிருக்குன்னு வச்சோம்னா அது சற்றப்போ ஒரு 35 லட்சம் வரும். அந்த ஒரு 37 லட்சத்தை இந்த 4,57,00,000 கழிச்சிங்கன்னா வரக்கூடிய நம்பர் 4,20,00,000. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய 5,73,00,000 வாக்காளர்கள்ல 4,20,00,000 வாக்காளர்கள் தான் அன்னைக்கு போலானவங்க. ஆன் த அதர் ஹேண்ட் இன்னைக்கு 4,88,00,000 களத்திலையும் 4,5 லட்சம் போஸ்டல் பேலட்ஸ்லயும் வந்திருக்கு. அப்ப இந்த 4,20,00,000 இருந்து இந்த 4,92,00,000 கால்குலேட் பண்ணீங்கன்னா 72 லட்சம் வாக்குகள். இந்த 72 லட்சம் வாக்க என்ன சொல்லி புறந்தள்ள போறீங்க? திஸ் இஸ் சம்வேர் அரௌண்ட் 14-15% ஆஃப் ஓட்ஸ். இதை என்ன சொல்லி புறந்தள்வீங்க? 3 கார்னர் ஃபைட்டை தாண்டி 4 கார்னர், பல தொகுதிகளில் 5 கார்னர், 6 கார்னர் ஃபைட் இருக்குது. 100 தொகுதி 120 தொகுதிக்கு மேல 500 ஓட்டு 600 ஓட்டு மார்ஜின்ல லீடு இருக்க போகுது. இப்போ இந்த 72 லட்சம் வாக்கு நீங்க 234 தொகுதிக்கும் பிரிச்சு பார்த்தீங்கன்னா சற்றொப்ப 28,000 வாக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும். 1000 ஓட்டு மார்ஜின் அடிக்க போற ஒரு எலெக்ஷன்ல 28,000 ஓட்டு எப்படி நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? இது ஒவ்வொரு பூத்துக்கும் 200 ஓட்டு எக்ஸஸா வந்திருக்கு. அந்த ஒரு 200 பூத் 900-700 இருக்கிற பூத்துல ஒரு 200 ஓட்டு வந்தாலே அது ஒரு கட்சிக்கு 1.5 கோடி வாக்கு. இருக்கக்கூடிய ரிவைஸ்டு நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா that goes to around 25%. So இந்த 25% plus 30% ஏரியா இஸ் சீல்டு ஃபார் தாவேகா. எடுத்து வைக்கப்பட்டாச்சு. புது வாக்காளர்கள், யூத் ஓட்டர்ஸ் அண்டர் 30, யங் ஓட்டர்ஸ் அண்டர் 40, விமன், திமுக கையில வச்சுக்கிட்டு இருந்த மைனாரிட்டி வாட்ஸ், ஒடுக்கப்பட்டவங்களோட வாக்கு, கோஸ்டல் பில்ஸ், ஒட்டுமொத்த இடத்துலயும் ஒரு குரல் கேட்குது, ஒரே பேர் கேட்குது. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க உங்க ஓட்டுல இருந்து நாங்க உடைக்கலையா? எப்படி உங்க ஓட்டு உங்களுக்கு அப்படியே வரும்? ஏடிஎம்கே ஓட்டு தான் போயிருக்கோம், எங்க ஓட்டு போயிருக்காதுன்னு டிஎம்கே சொல்றேன். நான் டிஎம்கே ஓட்ஸ் தான் எங்கன்னு சொல்லிட்டேனே. அஇஅதிமுக ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த பெண்கள் ஓட்டு இப்ப அதிமுக இல்ல, இப்ப அது திமுக இருக்கு. பாப்புலர் ஸ்கீம்ஸ் மூலமா அதை பிடிச்சி வச்சிருந்தாங்க. அதை மொத்தமா தாவேகா கிளைம் பண்ணுது. இந்த இளைஞர்கள், சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்ட மக்கள், விமன், இந்த ஓட்டெல்லாம் திமுகவோட பேக்ஸா இருந்ததை அங்க போய் பெரிய பர்சன்டேஜை கிளைம் பண்ணல, கிராப் பண்ணி புடிங்கிட்டு வந்திருக்கு தாவேகா. அப்ப திமுக இது பெரிய டென்ட். தாவேகா 30க்கு மேல போற ஒவ்வொரு பர்சன்டேஜும் திமுக ஒவ்வொரு 10 சீட்டு இழக்கும்.
தாவேக்கா 35 சீட்டு தொட்டா திமுக 140 சீட்டுக்கு மேல தாவேக்கா நான் கிளைம் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் சொல்ல, உங்களுடைய ஒரு இங்கிலீஷ் சேனல் சொல்ற நம்பர் தான் நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளைம் இருக்கு. அதிமுக ஒச்சு நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் விடல. அதிமுகல இருந்து மற்றும் பலர்ல இருந்து எல்லார் ஓட்டையும் தான் தாவேக்கா கிளைம் பண்ணியிருக்கு. தமிழ் தேசியம்னு பேசினவங்க, நாங்க மட்டும் தான் தனியா நிக்கிறோம்னு சொன்னவங்க, 234 கேண்டிடேட்டுக்கு தனியா சீட்டு போட எங்களால மட்டும் தான் முடியும்னு சொன்னவங்க, ஒரு தலைவன் நம்பி வந்தவங்க, அந்த மொத்த இளைஞர்களும் கிராப் பண்ணி தாவேக்கா வச்சிருக்கு. இளைஞர்கள் மட்டுமே எங்க சக்தின்னு சொன்னதை தாவேக்கா கிராப் பண்ணி வச்சிருக்கு. அஇஅதிமுகன்ற கட்சி திமுக எதிர்ப்புல மட்டுமே உருவான கட்சி, அதை மட்டுமே பேசின ஒரு கட்சி, அதையும் தாவேக்கா எடுத்துக்கிச்சு. இப்ப சொல்லுங்க, யார்கிட்ட தான் தாவேக்கா எடுக்கல? இப்ப சொல்லுங்க இந்த நம்பரை. எனக்கு யாரும் இந்த நம்பரை நீங்களே ஒரு நம்பர் போட்டு சொல்லுங்கன்ற. அப்ப இதுதான் நம்பர்னா இது வந்து சீட்ஸா ஏன் கன்வெர்ட் ஆகாது? என்னென்ன சொன்னாங்க? முதல்ல ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கலாம்னு கேட்டாங்க. ஆரம்பிச்சாரு. அவரு வரமாட்டாரு, இவரு வரமாட்டாருன்னு சொன்னாரு. இவரு வந்துட்டாரு. வந்தோடனே கூட்டம் வருமாங்கன்னு கேட்டாங்க. முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலே கூட்டம்னா என்னன்னு காமிச்சிட்டாரு. கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. 85% ஓட்டு போல் பண்ணியிருக்கோம். இப்போ ஓட்டு சீட்டா மாறுமான்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அது மக்கள் சொல்றாங்க. சீட்டு ஆட்சியா மாறுமான்னு கேட்கறாங்க. மே 4ஆம் தேதி அவங்களே பார்த்துக்க சொல்லுங்க. நீங்க என்னென்னலாம் முடியாதுன்னு சொன்னீங்களோ, அது எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோட செஞ்சுக்கிட்டே ஒரு மனுஷன் போகும்போது, இதுதான் ரெட்ரோஸ். இதுதான் வந்து ஒரு ரெட்டாரிக்கா ஒரு இது செட் பண்றதுன்னு சொல்றேன். இல்ல இப்போ அவருக்கு இப்போ டிவிகேக்கு ஒரு எழுச்சி இருக்கு, ஒரு மாஸ் கிரியேட் ஆகுதுன்றதை யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சொல்ற அளவுக்கு இருக்குமா? இதெல்லாம் அதீத கற்பனையா இருக்கிற மாதிரி தெரியலையா? இல்ல இதுல எந்த இடத்துல வந்து ரியாலிட்டிக்கும் என்னுடைய வாதத்துக்கும் நடுவுல இருக்க கேப் இருக்குன்னு சொல்லுங்க. நான் அதுல லாஜிக்கை வச்சு ஃபில் பண்றேன். இப்ப நீ சொன்ன ஒரு நம்பர் இருக்கு. ரியாலிட்டி நாங்க ஒண்ணு புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுக்கு நடுவுல நீ சொல்றதுல ஒரு கேப் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கேப்பை நான் ஃபில் பண்றேன்னு சொல்றேன். நான் எல்லாத்தையுமே டேட்டால இருந்து டெரைவ் பண்றேன். இந்த இடத்துல இது நடந்திருக்கு. அதுக்கான வாக்கு மக்கள் பேசியிருக்காங்க. சும்மா சில பேர் அதை கூட பெருமையா சொல்றாங்க. உங்க ஓட்டர்ஸ்லாம் நாய்ஸி ஓட்டர்ஸ். நாங்களா எப்படி சன்னுக்கு நேரா கையை வச்சு வீடியோ போட்டோம்? ஓட்டை போட்டுட்டு வந்து நாங்களா சொன்னோம்? 200 தொகுதிக்கு மேல வெளில போறோம்னு சொன்ன ஆங்கர்லாம் தாவேக்கால இருக்காங்க. ஆங்கருங்க, நடுநிலையாளர்கள் பேசுறாங்க. 200 தொகுதி, 214 தொகுதி, அதிமுகவுக்கு 24 பிளஸ் ஆர் மைனஸ் 20 அப்படின்னா 4 தொகுதியா? என்ன நம்பர் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நாங்களாம் அங்க கோவப்பட்டு ஐடி பசங்களாம் நன்றி கெட்டத்தனமா சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறவங்க மாத்தி ஓட்டு போட்டோம்னு சொன்னோம். மாத்தி ஓட்டு போட்டோன்ற கிளைமை யார் சொல்றது? இது எது ஏற்படுத்தின பயம்? திமுக காரன் ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டி ஃபயரா இருப்பான் நாங்க எப்போங்க சொன்னோம்? நீங்க தான் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் விளக்கம்னு சொல்றேன். தாவேக்கா எப்பயுமே யாரையும் எங்கேருந்து பேசல. பொறுமையா இருக்கும். களத்துல வேலை செய்யறோம். அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த 2 கட்சிக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு எங்களுக்கு என்ன புண்ணியம்னு கேட்ட மக்கள் ஒரு மாற்று சக்தி வரும்போது எழுந்து வந்திருக்கான். அதுதான் அந்த ஓட்டு நம்பர் சொல்லுது. ஒரு 2 சட்டை வச்சிருக்கோம். ஒண்ணு கிழிஞ்சு போய் 4 நாள் தொங்குது, இன்னும் அழுக்குப்பட்டு கப்படிக்குது. இதை மாத்தினா அது மாத்தினா இதுன்னு இருக்கிற ஒருத்தனுக்கு 3வது சட்டை வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா வாங்கி போடுவானா மாட்டானா? அந்த சட்டை தான் அந்த வெள்ளை சட்டை சந்தன கலர் பேண்ட் போட்டு எல்லாம் கும்பலா ஓட்டு போட போனாங்க. திமுக காரன் காசு கொடுத்தானா அந்த காசு வாங்கிட்டு போய் சட்டை வாங்கிட்டு போனாங்கன்னு திமுக காரன் என்கிட்ட புலம்புறான். நான் கொடுத்த காசுல சட்டை வாங்கிட்டு போய் எனக்கு ஓட்டு போட்டு வரோம் தாவேக்காக்குன்னு. அவ்வளவுதான் மாற்றம். இப்போ இந்த மாற்றம்னு சொல்லி பெரிய ஒரு ஆதரவு வருதுன்னு சொல்றீங்க, அது சீட்டாவும் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. அதுல நிறைய புது புது விஷயங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ டிவிகே வந்து என்டிஏவோட சேர்ந்து ஒருவேளை டிவிகேக்கு ஏதாவது அப்படி பர்சன்டேஜ் வருது, இல்லை ஓட்டு சீட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா என்டிஏவோட சேர்ந்து தான் அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போவே வந்து டெல்லியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா? இல்ல, நீங்க சொல்றது வந்து நான் ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு வரேன். அதாவது ஒரு ரேர் கேஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி இருக்குன்றதை நானும் ஒத்துக்கிறேன். நான் வந்து முரட்டு மட்டும் கொடுக்குற ஆள் கிடையாது. எங்க அண்ணன் எங்களை இப்படி வளர்க்கல. எல்லாத்தையும் கோ பை லாஜிக் அண்ட் டேட்டா. ஒரு மாதிரி ஹங் அசம்பிளி வருது அப்படின்னா சற்றப்போ ஒரு 78 சீட்டு 3 கட்சிக்கும் வரலாம். அதான் ஈக்வியா நான் ஸ்பிளிட் பண்றேன். ஆனா அது அப்படி இல்லை களத்துல. வி நோ என்டிஏ எங்கஸ்ட் வேர் தேர் ஸ்டாண்டிங்னு. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் லீனியண்டா பேசினோம்னா அந்த 78 சீட்டுன்ற மாதிரி நம்பரே வரட்டும். நான் இப்பயும் சொல்றேன், தாவேக்கா ஹேஸ் த அப்பர் ஹேண்ட். இருந்தாலும் இதுதான் நம்பர்ன்ற பட்சத்துல இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா, இந்த அஇஅதிமுக திமுகவுடைய அலையன்சஸ் கூடாரங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, தே வில் கம் அவுட். இப்போ வந்து ஒரு கட்சி, ஒரு நல்ல தலைவர் அவர் வந்து சும்மா காரணம் இல்லாம 8 சீட்டு வாங்கி 8த்தையும் அவர் சொந்த சின்னத்தில் நிக்கல. அது போல தலைவர்கள் வாங்கி சொந்த சின்னத்துல டிமாண்ட் பண்ணி 27 சீட்டு வாங்கி நிக்கல. அந்த சீட்டெல்லாம் வந்து திமுக கிட்ட வந்து இருந்து கட்சி வளராம இருக்க போதா, இல்ல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க ஒரு தலைவன் கூட போய் அந்த கட்சியும் சேர்ந்து வளர போதான்ற ஒரு கேள்வி வரும்ல அந்த தலைவர்கள் மனசுல. சோ அப்ப அவங்கெல்லாம் ஒன்றும் திமுக கூடவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த 78 நம்பர்ன்றது தாவேக்காக்கு தனியா வரும். அந்த அதர் ஹேண்ட் அதிமுகவுக்கு திமுக அது கூட்டணியில வரும். கூட்டணியை ஸ்பிளிட் பண்ணி பாருங்க. அன்னைக்கு பார்க்கலாம், நல்ல நல்ல கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழகத்துல தேர் குட் ஈவன் பி எ கோயலிஷன் அலையன்ஸ். ஒரு கூட்டாட்சி அன்னைக்கு தமிழகத்துல வரலாம், ஒரு கூட்டணி ஆட்சி. எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அன்னைக்கு எங்களுக்கு திமுக அதிமுக கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. அங்க இருக்க உங்களுக்கு தாவேக்காவை சூஸ் பண்றதுக்கு நியாயம் இருக்கு, காரணம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா பார்த்துட்டாங்க,
நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறதுனாலயோ மறைச்சு வைக்கிறதுனாலயோ வந்து ஒரு கட்சியை வந்து அப்படிலாம் ஒன்றும் இருட்டடிப்பை செய்ய முடியாதுன்றத தலைவர்களுக்கு மறுக்க மறுக்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் தாவேக்கா. அண்ட் ஃபைனல்ஸ்லயும் பண்ணிட்டோம். வாக்கு செலுத்தின ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் நாங்க தாவேக்காக்கு போட்டிருக்கோம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுங்களேன். மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன். இந்த டேட்டா நமக்கு தெரியும் போது, நம்ம வீட்டில் நடக்கும்போது, நீங்க சொல்லக்கூடிய அந்த கட்சிக்காரங்க வீட்டில் நடக்கலையா? எத்தனை திமுக காரங்க சிட்டிங் கவுன்சிலர்ஸ் நான் தாவேக்கா ஓட்டு போட்டேன்னு சொன்ன டேட்டா வேணுமா? அவ்வளோ அதிருப்தியில இருக்கான். அதிருப்தி ஓரமா வைங்க. அவன் வீட்லயும் பொம்பளை புள்ள இருக்கும்ல, அவன் வீட்லயும் ஒரு காலேஜ் போற பையன் இருப்பான்ல, நாளைக்கு அவன் கையில் கஞ்சாவை தொட்டக்கூடாது, அந்த பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு போயிடக்கூடாதுன்னு அவங்களுக்கும் பயம் இருக்கும்ல. அவங்களும் எண்ட் ஆஃப் த டே பொதுமக்கள் தான். அவங்களும் சாதாரண வாக்காளர்களா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தெரியும் மாற்றம்னா என்னன்னு. அன்கண்ட்ரோல்டா கொஸ்டின்டா ஒரு பவர் இருக்கிறது தப்பு. கொஸ்டின் பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி குடும்ப ஆட்சிலாம் வரக்கூடாதுன்ற மக்களும் அந்த கட்சிக்காரங்களும் தெளிவா இருக்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்த திமுக கோர் ஓட்ஸை உடைச்சிருக்கோம். திமுகவின் பரம்பரை வாக்குகள் உடைச்சிருக்காங்க. என் கையை பிடிச்சிட்டு சொன்னேன். நான் வந்து தியாவைக்கால ஒரு துரும்பு. என் கையை பிடிச்சிட்டு அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பப்ளிக்ல போனா. அப்ப அது மேல கன்வே ஆகாம இருக்கும். எங்க மேல இல்ல, திமுகவுக்கு மேல் இடத்துல. அவ்வளவுதான். ஓகே. இருந்தாலும் குழந்தைங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்படுது. குழந்தைங்களை ஏமாத்துறது இல்ல, பெரியவங்களே ஏமாத்துறது திமுக வேலை. 25 எலெக்ஷனுக்கு 25 வருஷத்துல வந்து பொங்கலுக்கு காசு கொடுக்கல, வெயிலுக்கு காசு கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இன்னைக்கு வந்துட்டு பொங்கலுக்கு காசு கொடுக்குறீங்க, வெயிலுக்கு காசு கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் தாண்டி இல்லாத ஒரு கூப்பன் அடிச்சுட்டு வந்து 8000 ரூபான்னு கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் தான் ஏமாத்து வேலை. பெரியவங்களே ஏமாத்துற நீங்க குழந்தைங்களை ஏமாத்துறது பேசாதீங்க. அந்த கூப்பன் பிரச்சனையில ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிச்சு. அது ஒரு கூப்பனே கிடையாது. கரெக்டா சொன்னா அது ஒரு பிட் நோட்டீஸ். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அது பேர் டோக்கனு, ஜெயிச்ச பிறகு கொடுத்தா கூப்பனா? அப்படி ஒரு கூப்பனை வச்சுக்கிட்டு அதுலயும் போய் அரசியல் சதி. ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பனை கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஜெயிக்க போறதுல வர போறதுல அந்த கூப்பனுக்கு வேலிட் இல்லை. இருந்தாலும் சொல்றேன், அந்த கூப்பனை கொண்டு போய் நீங்க அவங்க சொல்ற கடையில் தான் போனோம், போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கேட்டீங்கன்னா அது 18000 ரூபாய் சொல்லுவான். 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தா மீதி 10000 ரூபாய் கொடுன்னு சொல்லுவான். அதுலயே ஆட்சியாளர்களுக்கு பங்கு போகும். இது குரோனிக் கேபிட்டலிசமா இல்லையா? அப்ப இது மக்களுக்கு புரியலையா? நாங்க எடுத்து சொல்றோம். மக்களுக்கு அது புரியுது. ஒரு 1000 ரூபாய் காசோ ஒரு 8000 ரூபாய் கூப்பனோ நம்ம தலையெழுத்தை மாத்தாது, தலைமுறையை மாத்தாதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட ரிசல்ட் தான் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டது. இந்த குழந்தைகளை ஏமாத்திட்டோம்னு சொல்றது வந்து அந்த லேமான குற்றச்சாட்டு. எப்படி வந்து அந்த ஆற்றாமையில சாப்பிடுற சாப்பாடே உங்களுக்கு ஒரு கட்சி தான் கொடுத்துன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வன்மம். நாங்க சம்பாதிச்சு, நாங்க உழைச்சு, நாங்க படிச்சு வந்திருக்கோம். இந்த ஐடி வரைக்கும் பேசினாலே நம்பர் 1 ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து மகாராஷ்டிரா, நம்பர் 2 கர்நாடகா, 3 தெலங்கானா, 4 ஆந்திராவும் தமிழ்நாடு சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆந்திரா ஈஸியா தாண்ட போகுது. ஏன்னா மொத்த டேட்டா சென்டர் அங்க போயிருச்சு. இந்த அளவுக்கு தமிழகத்துல we are hardly $80 million எக்ஸ்போர்ட். இல்ல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், அது ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அவங்களுடைய பங்களிப்பு நீங்க தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால் உயர்ந்த மாணவர்களும் இருக்கிறாங்க, குடும்பங்களும் இருக்கு. அதை நம்ம மறுத்தர முடியுமா என்ன? இல்ல, இது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சி. அதுக்கு விளக்கம் சொல்றேன். என் கேள்வி என்ன, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரால எப்ப திமுக ஆட்சி பண்ணுச்சு? எப்படி நம்மளை விட அவங்க ஐடி எக்ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இருக்காங்க? நான் சொல்றது 24-25 தரவுகள். நான் அந்த டேட்டா உங்களுக்கு தரேன், நீங்க பாருங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த இடத்துல ஒரு வளர்ச்சி தொடர்ச்சியா இருக்குன்னு, அதை நான் வந்து மறுக்கல. ஆனா அந்த வளர்ச்சி ஆரம்பிச்ச ஒரு பேர் காமராஜர். முதல்ல காமராஜர் 60s 70s ஸ்கூல் கட்டுறாரு. முதல்ல ஸ்கூல்ல போய் எல்லாம் சேர்றாங்க. ஸ்கூல்ல இருந்த பசங்க காலேஜுக்கு வரணும் போது காலேஜ்ல எல்லாம் பத்தல. அரசாங்கத்தால காலேஜ் அவ்வளவு திறக்க முடியலன்னும் போது அப்ப 78, 80s இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தனியாருக்கு காலேஜை கொடுக்குறாரு. அதன் மூலமா தான் தனியார் காலேஜ் வருது. அந்த தனியார் காலேஜ்ல டெக்னிக்கல் எஜுகேஷனோட தேவை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயர்கல்வித்துறைன்னு ஒன்று வருது, என்ஜினியரிங் காலேஜஸ் வருது. 95க்கு அப்புறமா தான் அது ஒரு யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டின்னு கொண்டு வரப்படுது. உயர்கல்விக்கு நம்ம வேலை கொடுக்கும். அன்னைக்கு 95ல அந்த கம்ப்யூட்டர் யுகம் வரும்போது 1991ல இந்தியா ஒரு இடத்துல பொருளாதாரமா மாட்டிக்கிட்டு எல்பிஜின்னு ஒரு ஸ்கீம் உள்ள வருது. அதை கொண்டு வந்த பேர் மன்மோகன் சிங், ராவ் மன்மோகன் சிங் மாடல்னு சொல்லுவாங்க, நீங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதன் மூலமா தான் இந்தியாவுக்குள்ள கம்ப்யூட்டர் வருது, ஐடி ஜாப்ஸ் வருது. இங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சோம்னா அன்னைக்கு யூஎஸ்ல போய் கிரீன் கார்டு வாங்கிட்டே இன்னைக்கு அவன் மில்லியனர். அப்படி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் நம்ம 2000த்துல இந்தியா உலகமே பொருளாதார நெருக்கடி சந்திக்குமோ இந்தியா தப்பிச்சுது. 2008ல ஒரு சப்ரைம் கிரைசிஸ் வருமோ இந்தியா தப்பிச்சுது. இது ஒரு தொடர்ச்சியான வேலை. ஐயா காமராஜர், எம்ஜிஆர், நம்ம ஜெயலலிதா, கலைஞர் எல்லாரோட பங்கு இதுல இருக்கு. ஸோ இது கவர்னன்ஸோடைய ஒரு சக்சஸ். இன்னைக்கு என் கேள்வி என்னன்னா, ஐடி வேலை முடிய போகுது. ஐடி கம்பெனிகளை கோவிட்ல மூடினாங்க. அந்த கம்பெனிங்களே இப்போ ரியல் எஸ்டேட்ல என்ன பண்ண போறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உட்காந்துருக்கவங்களுக்கு கம்பெனிக்காரனே பார்க்குறான், இது வாடகை கொடுக்கறதுக்கு சம்பளத்தை வீட்டில் கொடுத்துட்டு போகலாம், கேப் வேலை மிச்சம்னு. இப்போ அந்த நிலைமை மாறுதா? ஒன்று. இன்னைக்கு ஐடியில் ஃப்ளரிஷ் ஆகிற மார்க்கெட்டு நாளைக்கு அந்த ஐடி வேலையை மனுஷன் பண்ண போறது இல்லை, கம்ப்யூட்டர் பண்ண போகுது. அந்த கம்ப்யூட்டருக்கு பேர் தான் ஏஐ. அந்த ஏஐக்கு நீங்க என்ன ப்ரிப்பேர்டா இருக்கீங்க? ஏஐ பாலிசி எங்க? அன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் பாலிசி இருந்துச்சு, ஐடி பாலிசி இருந்துச்சு, சர்வீஸ் செக்டர் பாலிசி இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு? ஏஐ ப்ரிப்பேர்டா இல்லை.
அதுக்கு ஏஐ ப்ரிப்பேர் பண்றதுக்கு மிஷின் லேர்னிங்னா என்னன்னே தெரியாது நம்ம ஊர்ல. அதுக்கு தேவைப்படுற டேட்டா சென்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரதில்ல, எல்லாம் வேற மாநிலங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கு. இந்த ப்ரிப்பேர்ட்னஸே இல்லாம நீங்க எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு வேலை கொடுத்துருவீங்க? திமுகவோட மேனிஃபெஸ்டோ பேஜ்ல முதல் பக்கமே தப்பு. ஏஐல ஜெனரேட் பண்ணது, அதையும் நான் உங்களுக்கு தர முடிஞ்சா போடுங்க. ஏதோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு லேப்டாப் வச்சு ஒரு பொண்ணு நிக்குது. ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலினோட போட்டோ, இன்னொரு பக்கம் வந்து அவர் ஏவா வேலுவா இல்ல ஆந்திராவோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஒய்.எஸ்.ஆர் ரெட்டியான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடோட லோகோ இருக்கு. லோகோ கீழ ஏதோ போஜ்பூர்ல எழுதி வச்சிருக்கு. இலவச பஸ் இருக்கு. பஸ் நம்பர் ஏதோ மலையாளத்துல இருக்கு. பஸ் தமிழ் கீழ ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் நம்பர் என்ன பாஷைன்னு புரியல. இந்த லட்சணத்துல தான் ஏஐ நீங்க யூஸ் பண்ண தெரியும்னா, நீங்க என்னத்த ஏஐல கொண்டு வந்து நீங்க தமிழ்நாட்டை வளர்க்க போறீங்கன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தொடர்ந்து 2வது ஆடா டபுள் டிஜிட்ல இருக்கு. நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அங்கங்கே குறைகள் இருக்கலாம், அதை சரி செய்யணும் தான். பட் இவங்க வளர்ச்சியே கொடுக்கல, இவங்களுடைய பங்களிப்பே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல, நான் தமிழ்நாட்டோட வளர்ச்சின்றது வந்து நம்ம வளர்ச்சி. நீங்க வேலை செய்றீங்க, நான் வேலை செய்றேன். நம்ம எல்லாருடைய கிராஸ் அவுட்புட் என்ன சேர்ந்து வந்ததோ அதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய நம்பர். இதுல வந்து நம்ம அரசாங்கத்துடைய பங்குலாம் கிடையாது. அரசாங்கத்துடைய பங்கு இருக்குன்னா அது எப்படி பார்க்கணும்னா, அரசாங்கம் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு, ஒரு செக்டாருக்காக ஒரு பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்ல அந்த செக்மெண்ட் இவ்வளவு வளர்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க விவசாய பட்ஜெட்னு ஒன்று போட்டாங்க. விவசாயத்துறை வளர்ந்ததா விழுந்ததா? விழுந்துச்சு. விவசாய பட்ஜெட் போட்டு விவசாயத்துறை விழுதுன்னா அது பேர் ஃப்ளா. ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு சர்வீஸ் செக்டார் வளருதுன்னா அந்த சர்வீஸ் செக்டார் ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு தனி கம்பெனியும் தானா முயற்சி பண்ணி வராங்க. அதுல இருந்து வரக்கூடிய கிராஸ் அவுட்புட் தான் வந்து அந்த ஜிடிபியா வேல்யூ பண்றாங்க. இந்த ஜிடிபி வந்து ஒரு 11%, 12%, 2 இலக்கத்துல வருதுன்னும் போது முதல் கேள்வி, இதுக்கு பேரு growth. அந்த 11% இந்த 8 கோடி பேருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாதான் அது பேரு டெவலப்மெண்ட். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா growth நடக்குது. அந்த growth சில பேர் பண்றாங்க. எல்லாரோட உழைப்பு நடக்குது. ஆனா அதை மொத்தமா யாரோ சில பணக்காரங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை 2021க்கும் 2026க்கும் என்ன மாறிடுச்சு? 11% வளர்ந்துருக்கிறோம். இந்த 5 வருஷத்துல மொத்தமா ஒரு 50% வளர்ந்துருக்கிறோம்னு வச்சுக்கோமே. அந்த 50% வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில வந்துருச்சா? ஒரு 2 பெட்ரூம் வீட்டுல இருந்தவன் ஒரு 3 பெட்ரூம் வீடு வாங்கிட்டானா? ஒரு 2 பைக் வச்சிருந்தோம், ஒரு கார் வாங்கிட்டானா? பணக்காரனாவே மாறிட்டு இருக்கிறதுக்கு நம்ம உழைப்பு வீணா போய்கிட்டு இருக்குன்றதுதான். கிட்டத்தட்ட we are under tax terrorism. இது எதுக்காவது பாலிசி இருக்கா? இந்த எக்கனாமில தமிழ்நாடு வளர்றதுக்கு, தமிழ்நாட்டுடைய இன்கம் ஏத்துறதுக்கு வருமானம் இருந்தா தான் மக்களுக்கு செலவு பண்ண முடியும். டாக்ஸ் மட்டும் தான் வருமானம். நான் டாக்ஸ்க்கு என்ன ரெவன்யூ இருக்கு? இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கோஆபரேட்டிவ்ஸ்ல இருந்து, ஆவின்ல இருந்து எல்லா லாஸ்ல இருக்கு. இத்தனை 1000 கோடி விற்கிற டாஸ்மார்க்ல 50,000 கோடி ஊழல்னு சொல்றாங்க. பில்லு போடாம வாங்கி எக்ஸைஸ் கட்டாம வித்துக்கிட்டு இருக்காங்களாம். ஏதாவது நமக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கா? எத்தனை 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது? எத்தனை கம்பெனிஸ் உள்ள வந்திருக்கு? எத்தனை லட்சம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கும்? 5.5 லட்சம் பேருக்கு கவர்மெண்ட் ஜாபும் 50 லட்சம் பேருக்கு பிரைவேட் ஜாபும் சொன்னாங்க. இன்னும் எவ்வளவு பெரிய ஜங்க் அன்எம்ப்ளாய்டா இருக்கு? அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து தானே பார்க்கணும். இது வந்து நீங்க வந்து ஏமாத்திக்கலாம். மாஸ் மீடியாவை கம்யூனிகேஷன்ல கையில வச்சுக்கிட்டு ஏமாத்தலாம். குடும்பத்துக்கு ஒருத்தன் வேலை இல்லாம இருக்கான். தெருவுக்கு ஒருத்தன் கஞ்சா குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியும் வெளில போயிட்டு வீட்டுக்கு வரைக்கும் வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்னா இதை மக்கள் நினைச்ச மனசுல வராதா? இது ஓட்டரா மாறாதான்னு கேட்குறேன். அதுதான் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க ஏமாத்தலாம். இந்த மாதிரி கோயபிள்ஸ் பிரச்சாரம் யார் வேணா பண்ணலாம். பட் களத்துல அது தெரியாமையா இருக்கு. இப்ப எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் வேலை இல்லை, அது எங்க அம்மா கோவம் இல்லையா? இப்ப என் தெருல ஒருத்தன் கஞ்சா அடிச்சு சுத்திட்டு இருக்கிறான், அது எங்க அசோசியேஷன் கோவம் வராதா? ஒவ்வொரு பிள்ளையும் நைட்டு 7 மணி ஆச்சு, எங்க அம்மா கோயில் போயிட்டு வரதுக்கு 8 மணி ஆச்சு, எனக்கு பயமா இருக்கு. அந்த நிலைமை கொண்டு போய் சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பையும் வச்சுட்டு அதை அவங்க கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவரே சொல்றாங்க, பிரேமலதாமா சொல்றாங்க, தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பையும் போதையும் தர ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க, நீங்களே 2 சொல்லிட்டீங்க, போய் உட்காருங்க. அப்படி இருக்கு நிலைமை. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதுதான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்றேன். வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே இருக்கிற 2 கட்சிகளில் சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்க உங்களை முன்னிறுத்துறீங்க. உங்களுடைய வேட்பாளர்கள் பேக்ரவுண்ட் எடுத்து பார்க்கும்போதும் அதுலேயும் நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. குற்ற பின்னணியை கொண்டவர்கள் தாவேகாவிலும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க நாளைக்கு எம்எல்ஏக்களாகவோ அமைச்சர்களாகவோ வந்தா அவங்க எங்கிருந்து வேறுபட்டு நிக்க போறாங்க? அவங்களும் அதுதானே பண்ண போறாங்கன்ற கேள்வி வருது. இல்ல, ஆக்சுவலி இந்த குற்றப்பின்னணி எப்படி பார்க்கப்படும்னா, ஒருத்தர் மேல வந்து என்ன மாதிரி எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு அப்படின்னு பார்க்கப்படும். இதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த கிரிமினல் அஃபென்ஸ்ல மக்களை ஒரு இடத்துல கூட்டி பேசுறது கிரிமினல் அஃபென்ஸ். அன்லாஃபுல் அசம்பிளின்னு பேர் இதுக்கு. மக்களை கூட்டி நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கோஷம், ஒரு போராட்டம் பண்ணீங்கன்னா அது பேர் கிரிமினல் அஃபென்ஸ். இல்ல அரசியல் ரீதியான போராட்டங்கள், அதனால வரக்கூடிய வழக்குகள் அதையும் சேர்த்து தான் கிரிமினல் அஃபென்ஸ் அதையும் சொல்றாங்க. பட் ஆனா சில கொடூர குற்றங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து பாலியல் வழக்குகளா இருக்கட்டும், இல்ல கொலை முயற்சி, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரி வழக்குகளையும் சேர்த்து தான் கேட்கிறேன். நான் அரசியல் போராட்டங்கள், அரசியல்வாதிகள் எல்லார் மேலயும் அந்த வழக்கு இருக்கும். இந்த மாதிரியான கொடூர குற்றங்கள் இல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்வளவு பேர் அந்த மாதிரியான நிஜமாவே கிரைம் கமிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பர்சனலா நானே ஒன்று பார்த்தேன். ஒரு தாவேகா வேட்பாளர் வந்து இவர் கஞ்சா வியாபாரி, இவர் மேல இவ்வளவு அஃபென்ஸ் இருக்குன்னு போட்டு ஃபிளாஷ் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல எதுவுமே இல்லைன்னு நாங்க எங்க லீகல் டீம்ல ரெஃபர் பண்றோம்.
2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வீடியோ போடுறாரு. என் ரெக்கார்ட் இது கிளீனா இருக்கு. அவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாரி என் மேல வந்து இல்லாததெல்லாம் போட்டு நியூஸ் ஃபிளாஷ் பண்றாங்க. இதனால என் குடும்பம், என் ஃபேமிலி, என் சொந்த பந்தம் எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. எனக்கு ஒரு கிளீன் சர்டிஃபிகேட் குடுங்கன்னு போயிட்டு ஒரு கோர்ட்ல நின்னு அந்த கேஸ் அந்த கோர்ட் எடுத்துக்கிச்சு. அப்ப அவர் பேர்ல இருந்திருக்க கேஸ் உண்மையான்னு கேட்டா இல்ல. அதே மாரி ஒருத்தர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட முடியும். அந்த எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு அவர் மேல பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும்னா தாராளமா போட முடியும். ஆனா நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அன்லெஸ் ப்ரூவன் கில்டி ஹி இஸ் இன்னசென்ட். இதுல எத்தனை பேர் மேல உங்களால அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட சார்ஜஸ் சொல்ல முடியும்? ஏன்னா, ஒரு குற்றத்துக்கு சார்பா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும், அந்த குற்றத்த ஊட்டி வளர்த்த ஒரு கட்சிக்கும், அத கேள்வி கேட்க வர கட்சிக்கும், அது என்ன இங்க அஃபென்ஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? இப்ப கேள்வி கேட்கறதுனாலேயே சட்டவிரோதம், தேச துரோகம்னு எல்லாமே கேள்வி வரதான் செய்யுது. எந்த ஒரு வார்த்தையும் எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப எந்த இடத்துல யார் மேல என்ன போட்டாங்க? என் கேள்வி என்னன்னா, இவ்வளவு குற்றப்பத்திரிக்கை பேக்ரவுண்ட் இருக்கவங்கன்னா, எத்தனை கேஸஸ் ப்ரூவன்? அப்ப நீங்க அவ்வளவு பெரிய அஃபென்ஸ் சொன்னீங்கன்னா, அந்த கிரிமினல் அஃபென்ஸ் ப்ரூவ் ஆனா தான் அது சார்ஜ். அது வரைக்கும் ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க, பவர்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இத்தனை ஒரு 70, 72 தொகுதியில கட்சியோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்க்கு தான் சீட்டு குடுத்துருக்காங்கன்னா, அவங்க மேல 4 எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்க மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? சோ இதெல்லாம் அரசியல் காழ்ப்பு. நான் என்ன கேட்கிறேன், அப்படிதான்னா சட்டம் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட தான் ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு. எத்தனை பேரோட அஃபென்ஸ ப்ரூவ் பண்ணீங்க? நான் கேட்ட இந்த ஒரு கேண்டிடேட் வரைக்குமே அவர் மேல சொன்ன அந்த கஞ்சா சார்ஜஸ்க்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? ஆன் த அதர் ஹேண்ட் பெயில்ல வெளிய வந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா பெயில்ல வெளில வந்தவங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்காங்க? இப்ப நான் கேட்கிறேன், கிட்னி முறைகேடுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. சிபிஐ விசாரணையில் இருக்கு. ஆனா அவருக்கு சீட்டு குடுத்துருக்காங்களா இல்லையா? மக்கள் மத்தியில தெரிஞ்சு ஒரு 300, 340 குடும்பம் அழுதுகிட்டு இருக்கு. அவர் சீட் வாங்குறாரு. கேம்பெயின் போறாரு. அங்க மக்கள் புரொடெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவருக்கு சீட். நீ ஓட்டு போடாத பாடா லூசுன்றாரு. ஆனா அவருக்கு சீட். ஒரு மீடியா ரிப்போர்ட்டர ஒருத்தர் குவாரியில வச்சு அடிக்கிறாரு. கேமராவ புடுங்குறாரு. 5 ஹவர் அந்த ரிப்போர்ட்டர் எங்கன்னு தெரியலன்னு மீடியா கதறுது. அந்த மீடியா தவிர மத்த மீடியாலாம் கதறுது. ஆனா அவருக்கு சீட். இப்படி ஒரு மோசமான கட்டமைப்பு வச்சுக்கிட்டு, ரவுடிசம் வச்சுக்கிட்டு, சிட்டிங் அமைச்சரா ஒரு மாவட்டத்தோட மினிஸ்டரா இருக்க காரணத்தாலேயே நான் வந்து அடுத்த கட்சியோட கேண்டிடேட்ட அடிப்பேன், வந்து வயித்துல குத்துவேன்றது இருக்குல்ல, இதுதான் கிரிமினல் அஃபென்ஸ். இதுதான் குற்றப்பின்னணி. அத பார்த்தாலே தெரியும். ஃபேக்கா கேஸ் போட்டிருக்காங்களா? நிஜமாவே அந்த கேஸுக்கு தகுதியானவங்களான்னு. இது அரசியல் ரொம்ப சகஜம். அப்படி எதா இருந்ததுன்னா அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லணும். இது மாரி வந்து வளரக்கூடிய பட்டிங் கட்சி மேல எல்லா கேஸையும் போட்டு அவங்கள திக்குமுக்காட வைக்கிறது, மிரட்டி பார்க்கறது, உருட்டி பார்க்கறதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப சகஜம். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாது. நன்றி. தேங்க் யூ.